Hello students, welcome to IBS Clerk paper explanation for reasoning. Right. So first question என்ன கொடுத்துறாங்க பார்க்கலாம். A person starts walking from his house towards a coffee shop. He walks for 25 meters towards north. Right. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆஃபீஸ்லேருந்து எங்கே போகிறாரு, காஃபி ஷாப் போகிறாரு. ஸோ ஆஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இந்த பாட்டை, ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 25 meters towards north போகிறாரு. ஸோ 25 meters. Right. So next one, he takes a 90-degree left turn. So 90 degree இங்கேருந்து left turn எடுக்கிறாருன்னா towards left move பண்ணுறாரு. எவ்வளோ மூவ் பண்ணுறாருன்னா left turn and walks for 20 meters. So walks for 20 meters. Right. So next one, he then takes a 90-degree right turn and walks for 15 meters. So மறுபடியும் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 15 meters எடுக்கிறாரு. ஸோ எவ்வளோ போகிறாரு, ஸோ 15 meters போகிறாரு towards அதாவது 90 degree right. ஸோ ரைட்னா மேலே போவாங்க. Next one, and walks for 50 meters. Okay, he walks for another 20 meters after taking a 90-degree turn. So மறுபடியும் இங்க வந்து 90 degree right turn எடுக்கறாங்க. So எவ்வளவு போறாரு, 20 meters போறாரு. Right. So இங்க இருப்பார், இதுவும் பாத்தீங்கன்னா 20 meters. Next one, turning 90 degrees towards its left. Okay, so left எடுக்கறாரு. மறுபடியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு 90 degrees left. So எடுக்கறாரு, எவ்வளவு போறாரு, 10 meters போறாரு. Right. So 10 meters to reach coffee shop. So இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட காஃபி ஷாப் இருக்கு. ஸோ அவர் போகிற காஃபி ஷாப் இருக்கு. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஹவு ஃபார் அண்ட் இன் விச் டைரக்ஷன் இஸ் காஃபி ஷாப் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். ஸோ காஃபி ஷாப் பார்த்தீங்கன்னா அவரோட ஹவுஸ் இல்லை ஆஃபீஸ், அவரோட ஆஃபீஸ்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கு இதுதான் அவங்க கேட்குறாங்க. எவ்வளோ தூரம் அண்ட் எவ்வளோ டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் இருக்கு, நார்த் டைரக்ஷனில் இருக்கு. ரைட். எவ்வளோ தூரம் இருக்குன்னா இது 25 meters, இது வந்து பார்த்தீங்கன்னா 15 meters, இது வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ டோட்டல் எவ்வளோ வருது, இது வந்து பார்த்தீங்கன்னா 40, இது வந்து பார்த்தீங்கன்னா 50. தட் இஸ் 50 meters நார்த். ஆப்ஷன் நம்பர், so option number 1 is our answer. Right. So next one, என்ன கொடுத்திருக்காங்க, சிலாகிசம் பேஸ் பண்ணி क्वेश्चन கொடுத்திருக்காங்க. ரைட், சால்வ் பண்ணலாம். so statements என்ன கொடுத்திருக்காங்க, all launches are inauguration, some inaugurations are promotions னு கொடுத்திருக்காங்க. clear. right. so conclusion என்ன கொடுத்திருக்காங்க, so conclusion 1, at least some inaugurations are releases, no promotion is a release னு சொல்றாங்க. இங்க ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, ஸோ ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அது பாசிட்டிவ்ல இருக்கும்போது டெஃபினட் நெகட்டிவ்ன்றது ஃபாலோ ஆகாது. ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் நமக்கு ஃபாலோ ஆகாதுங்க. கிளியரா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தோம்னா சம் இனாகிரேஷன்ஸ் ஆர் ரிலீசன்ஸ் சொல்றாங்க. ஸோ இனாகிரேஷன் எங்க இருக்கு, ரிலீசஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. சம் ரிலீசஸ் ஆர் லான்ச்சஸ், ஆல் லான்ச்சஸ் ஆர் இனாகிரேஷன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் கனெக்டிவிட்டி என்னதுன்னா லான்ச்சஸ் தான். ஸோ ரிலீஸ் எங்க இருக்கு, சில பகுதி வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சஸ்ல இருக்கு, பட் எல்லா லான்ச்சஸுமே என்னது இனாகிரேஷன். அப்போ கண்டிப்பா எல்லாமே இனாகிரேஷன் ஆகும்போது, அதாவது எல்லா லான்ச்சுமே இனாகிரேஷன் ஆகும்போது இந்த லான்ச்சுக்குள்ள என்ன இருக்கோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இனாகிரேஷன் ஆகதான், அதாவது கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பா some inaugurations are releases. So first one follows, that is option number 3. Right. So option number 3, 1 is true. Right. So next one. Right. So next one. So என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. next one, no country is a state, all villages are states, all countries are districts. So இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. அந்த கன்க்ளூஷன் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், no country is a village, no district is a village னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் கன்க்ளூஷன் தான். ஸோ no country is a village. ஸோ பாருங்க, no country is a village. ஸோ no country is a state. நெக்ஸ்ட் all villages are state. ஸோ no country is a village னு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா வில்லேஜுமே எங்க இருக்கு, ஸ்டேட்டுக்குள்ள இருக்கு. ஸ்டேட்டுக்கும் கண்ட்ரிக்கும் ரிலேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லா வில்லேஜுமே கண்ட்ரி ஸ்டேட்குள்ள இருக்கும்போது அதை நம்ம கனெக்ட் பண்ண முடியுமா, கண்ட்ரி வச்சு கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், நோ டிஸ்ட்ரிக்ட் இஸ் எ வில்லேஜ்னு சொல்றாங்க. ஸோ கவனிங்க, நோ டிஸ்ட்ரிக்ட் இஸ் எ வில்லேஜ்னா நோ கண்ட்ரி இஸ் எ ஸ்டேட். ஸோ கண்ட்ரிக்கும் ஸ்டேட்டுக்கும் ரிலேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் எல்லா வில்லேஜுமே எங்க இருக்கு, ஸ்டேட்டுக்குள்ள இருக்கு. தட் இஸ் ஆல் வில்லேஜஸ் ஆர் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட் ஆல் கண்ட்ரிஸ் ஆர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஆல் கண்ட்ரிஸ் ஆர் டிஸ்ட்ரிக்ட்னா டிஸ்ட்ரிக்ட்ன்றது சில பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரிக்கு வெளியே இருக்கு இல்லையா, அந்த பாட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த பாட்டை வில்லேஜஸ் வச்சு நம்மளால அட்லீஸ்ட் கொஞ்சம் பகுதியாவது நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நோன்றது நம்மளால சொல்ல முடியாது. செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. அப்போ என்ன சொல்லலாம்னா only one. Right. So option number 3, only one is true. Right. Next one. Next one, no country is a state, all villages are states, all countries are districts. So same statements. So conclusion 1, some districts are states னு சொல்றாங்க. So some districts are states. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம. ஸோ டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டெஃபரண்ட் ரிலேஷனும் கிடையாது. ப்ரீவியஸான கொஸ்டின்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது நமக்கு வராது. நெக்ஸ்ட் ஒன், ஆல் ஸ்டேட்ஸ் ஆர்
villages ன்னு சொல்றாங்க. ஸோ இங்க all villages are states தான் சொல்லியிருக்காங்களே தவிர all states are villages நமக்கு சொல்லல. ஸோ செகண்ட் ஒன்னும் நமக்கு ஃபாலோ ஆகாது. அப்ப என்ன சொல்லலாம் நம்ம neither nor, that is option number 3 is our answer. Next one. So next one, all areas are volumes, all volumes are measures, all units are measures. Next, some units are areas. First conclusion. Next conclusion, all areas are measures ன்னு கொடுத்திருக்காங்க. So some units are areas ன்னு சொல்றாங்க. So நல்லா கவனிங்க. all areas are எங்க இருக்கு? volumes குள்ள இருக்கு. all volumes are எங்க இருக்கு? measure குள்ள இருக்கு. இப்போ இது ரெண்டும் பார்க்கும்போது நம்ம செகண்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். all areas வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாவுமே வால்யூம் குள்ள இருக்கு. அந்த வால்யூம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா measure குள்ள இருக்கு. அப்ப கண்டிப்பா ஏரியாஸ்க்கும் வால்யூமுக்கும் ரிலேஷன் இருக்கும். சாரி, ஏரியாஸ்க்கும் மெஷர்ஸ்க்கும் ரிலேஷன் இருக்கும். அது எந்த விதமான ரிலேஷன் இருக்கும்னா எல்லா ஏரியாவுமே மெஷர்க்குள்ள கண்டிப்பா இருக்கும். தட் இஸ் செகண்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ சம் யூனிட்ஸ் ஆர் ஏரியாஸ்னு சொல்றாங்க. இப்போ இது வரைக்கும் ஓகே தான். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? எல்லா யூனிட், தட் இஸ் ஆல் யூனிட்ஸ் ஆர் இன் மெஷர்ஸ்னு சொல்றாங்க. அப்போ ஏரியாவுக்கும் யூனிட்டுக்கும் ரிலேஷன், அதாவது டைரக்ட் ரிலேஷன் இருக்குமா இல்ல இன்டர்செக்ஷன் ஏதாவது இருக்குமானா இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபாலோ ஆகாது. அப்ப என்ன சொல்லலாம்னா only 2 follows, that is option number 5. Right? Next one. Next one, some profit or gains, no profit is a return சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், some gains are definitely not profits ன்னு சொல்றாங்க. அது நம்மளால சொல்ல முடியாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா only a few அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல இங்க. ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது நம்ம கண்டிப்பா ஃபாலோ ஆகாது. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், அது ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது நம்ம கண்டிப்பா தெரியாது. ஸோ டெஃபினட்டா நமக்கு தெரியாது. ஸோ தட் அதை நம்ம ஃபாலோ ஆகாதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், ஆல் ரிட்டர்ன்ஸ் பீயிங் கெயின்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ சம் ப்ராஃபிட் ஆர் கெயின்ஸ், நோ ப்ராஃபிட் இஸ் எ ரிட்டர்ன் சொல்றாங்க. ப்ராஃபிட்டுக்கும் ரிட்டர்னுக்கும், ப்ராஃபிட் ரிட்டர்னா ரிட்டர்னுக்கும் கெயினுக்கும், ஸோ ரிட்டர்னுக்கும் கெயினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா ரிலேஷன் கிடையாது. ஸோ பாசிபிலிட்டி நமக்கு இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகும். அப்போ என்ன சொல்லலாம் இங்க நம்ம only 2 follows, that is option number 3. Right? Okay, next one. So next one, arrangement based கொடுத்திருக்காங்க. So பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்காங்கன்றது. B, C, D, E, F, G, H and I are sitting around a circular area at equal distances between each other, but not necessarily in the same order. Some of the people are facing center while some are facing outside the center. That is in a direction opposite to the center. Right? So இங்க வந்து பாத்தீங்கன்னா some are inside, some are outside. ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. என்னது இது? சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட். ரைட்? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்குலர் டேபிள் எடுத்துக்கலாம். ஸோ 1 2, ஸோ 8 மெம்பர்ஸ் தானே. ஸோ 8 மெம்பர்ஸ். ஸோ இன்கேஸ் வந்து 8 மெம்பர்ஸ் அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கவுண்ட் பண்ணிக்கிங்க. சில சமயம் 8 இல்லை 9 கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கும், இல்லை அதோட கம்மியாக கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ எத்தனை மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 8 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ 4 5 6 7 8. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் அவுட் சைடாக ரெண்டுமே கலந்து கொடுத்துறதுனால நம்ம டைரக்ஷன் எடுத்துக்க முடியாது. ரைட்? ஸோ இப்போ ஒன்று நம்ம பார்க்கலாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இதெல்லாம் காமன் தெரிஞ்சது தான். சேம் டைரக்ஷன் மீன்ஸ் ஒன் பர்சன் இஸ் சென்டர் மீன்ஸ் அதர் பர்சன் ஆல்சோ சென்டர். ஆப்போசிட் டைரக்ஷன் மீன்ஸ் ஒன் பர்சன் இஸ் சென்டர் மீன்ஸ் அதர் பர்சன் இஸ் அவுட் சைட். ஓகே, நெக்ஸ்ட், எஃப் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பின்னு சொல்றாங்க. பி ஃபேசஸ் சென்டர். ஸோ பி ஃபேசஸ் சென்டர். ஸோ பி ஃபேசஸ் சென்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ எஃப் என்னது? செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ எஃப் வந்து இங்கே வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், இ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ இ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பின்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கண்டிஷன் பாசிபிள். ஸோ இங்கே எஃப் இன்சைட் எடுத்துக்கிட்டா 1 2 3, ஸோ தேர்ட் டு த லெஃப்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவா? இ வருவாங்க. இல்லை அவுட் சைட் எடுத்துட்டா 1 2 3 இங்கே நமக்கு இ வருவாங்க. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, டிஎன்சிஆர் இமிடியேட் நைபர்ஸ் ஆஃப் இ. ஸோ டிஎன்சிஆர் இமிடியேட் நைபர்ஸ் ஆஃப் இனா இங்கே எடுத்துக்க முடியாது, ஏன்னா ஒரு நைபர் வந்து பி ஆயிடுவாங்க. ஸோ பாசிபிள் இல்லை. அப்போ எஃப் வந்து இன்சைட் தான். 1 2 3 இங்கே நமக்கு இ வந்துடும். இப்போ என்ன சொல்றாங்க, டிஎன்சிஆர் இமிடியேட் நைபர்ஸ் ஆஃப் இனா இங்க டி இல்ல சி வரலாம், அதே மாதிரி இங்க டி இல்ல சி வரலாம், யாரும் நம்ம தெரியாது. சால்வ் பண்ணி பார்க்கலாம். C sits immediate left of G. So C sits immediate left of G னா இங்கேயும் G possible, இங்கேயும் G possible இருக்கு நமக்கு. ஸோ ரெண்டு பாசிபிள் வருது மறுபடியும். இப்போ நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், I sits second to the left of E ன்னு சொல்றாங்க. I sits second to the left of E னா இப்போ நம்ம இன்சைட் எடுத்துக்கிட்டா செகண்ட் டு த லெஃப்ட் I இங்க வந்துரும். அது அவுட் சைடு எடுத்துட்டா செகண்ட் டு த லெஃப்ட் I இங்க வந்துரும். அதை பிளேஸ் பண்ணிட்டு நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துறாங்க பாருங்க, I is not an immediate neighbor of B. So I is not an immediate neighbor of B னா I இங்க வர முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா E அவுட் சைடு தான் இருக்கணும். E அவுட் சைடா இருந்தா என்ன சொல்ல, நம்ம I sit second to the left of E கொடுத்துருக்காங்களே, இங்க நம்ம ஐ பிளேஸ் பண்ணலாம். இங்க ஐ பிளேஸ் பண்ணிட்டு இங்க நம்ம என்ன பிளேஸ் பண்ணலாம்? G பிளேஸ் பண்ணலாம். இங்க G பிளேஸ் பண்ணிட்டா இப்போ நம்ம D C சார்ட் பண்ணலாம் இல்லையா? எப்படி சால்வ் பண்ணலாம்? C sits immediate left of G ன்னு சொல்றாங்க. இன்சைட் எடுத்துட்டா immediate left தான் B, அப்ப அவுட் சைடு எடுத்துட்டா immediate leftனா இங்க. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு C வந்துருச்சு. இங்க C வந்துச்சுன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு D வந்துடும். ரைட்? நெக்ஸ்ட் ஒன்,
H sits third to the right of D. So H sits third to the right of D. So D ல இருந்து third to the right. So நமக்கு இப்போ direction எல்லாமே place பண்ணிட்டோம். ஒரு person place பண்ணோம். இப்போ direction நம்ம பார்க்கலாம். So direction ஏத்த மாதிரி நமக்கு எது கரெக்ட்னு வருதுன்னு பார்க்கலாம். So என்ன சொல்றாங்க? H is third to the right. So third to the right னா இப்போ outside எடுத்துட்டா third to the right 1 2 3 இங்க ஆல்ரெடி G இருக்காங்க. அப்ப inside எடுத்துட்டா 1 2 3 இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரை place பண்ணலாம்? H place பண்ணிக்கலாம். Right. So next one, I and D face opposite directions. So I and D face opposite direction. D வந்து inside, அப்ப I வந்து பாத்தீங்கன்னா outside வந்துரும். Next one, immediate neighbors of E face the same direction. Immediate neighbors of E face the same direction. D வந்து inside, அப்ப C கூட வந்து பாத்தீங்கன்னா inside தான் இருக்கும். Okay. So next one. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஸோ பிராக்கெட்ல அது கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி மேலே பார்த்தது தான் இமிடியேட் நைபர்ஸ் ஆஃப் எஃப் எஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் ஸோ இமிடியேட் நைபர்ஸ் ஆஃப் எஃப் எஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்னா இ வந்து அவுட் சைடு அப்போ ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடாக இருப்பாங்க ஸோ எல்லா டைரக்ஷன் நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு டோட்டல் டேட்டாவே அதுதான் கரெக்ட் ஸோ சால்வ் பண்ணிட்டோம் அவங்க கொடுத்த டேட்டா படி ஸோ நோட் பண்ணிக்கிங்க நம்ம 1 by 1 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம் இப்போ கேட்டிருக்க கொஸ்டின் ஸோ கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்க வாட் இஸ் C's பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி ஸோ C's பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டினா என்ன வருது நமக்கு செகண்ட் டு த லெஃப்ட் ரைட் ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 second to the left நம்மளோட ஆன்சர் இங்க clear-ஆ next one so next question என்ன கேட்டிருக்காங்க which of the following is true regarding H as per the given seating arrangement okay so which of the following is true as per seating arrangement that is H regarding H so பாருங்க என்ன first option H sits second to the right of D so H sits second to the right of D கிடையாது next only two people sit between H and B அதுவும் கிடையாது next H faces outside so inside face பண்ணிருக்காங்க I is one of the immediate neighbors of H அதுவும் கிடையாது only three people sit between H and D so opposite ல இருக்காங்கன்னா three people தான் so option number 5 is our answer right so next one who sits second to the left of G so second to the left of G யார் இருக்கா E இருக்காங்க that is option number 3 E next one four of the following five are alike in a certain way based on the given seating arrangement and so form a group which is the one that does not belong to that group so odd one out find out பண்ணுவீங்க right so odd one out F inside H inside D inside C inside next automatically E வந்து பாத்தீங்கன்னா outside that is option number 5 is our answer next one how many people in the given arrangement face center so center எத்தனை பேர் face பண்ணிருக்காங்க 1 2 3 4 5 so 5 members that is option number 1 next one okay இப்போ coding decoding கொடுத்திருக்காங்க based upon substitutional coding right okay so பார்க்கலாம் so first question இங்க what may be the possible code for king of fashion in the given code language right so king எங்க இருக்காங்கன்னு பாருங்க first so king வந்து பாத்தீங்கன்னா last statementல இருக்காங்க வேற எங்கயாவது இருக்காங்களா right இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே இதுல வந்துச்சு okay king வந்து பாத்தீங்கன்னா last statementல இருக்காங்க வேற எங்கயாவது இருக்காங்களா so வேற எங்கேயுமே இல்லை லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் கிங் இருக்காங்க அப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கோட் பாருங்க பிஜே எங்கேயாவது ரிப்பீட் ஆகுதா ரிப்பீட் ஆகல நெக்ஸ்ட் எல்ஒய் ரிப்பீட் ஆகுது பாசிபிள் இல்லை எஸ்ஹெச் ரிப்பீட் ஆகுது பாசிபிள் இல்லை டிபியும் ரிப்பீட் ஆகல அப்போ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பாசிபிள் ஸோ நெக்ஸ்ட் வேர்டு பார்க்கலாம் ஆஃப் எங்க இருக்குன்னு பாருங்க ஆஃப் கூட வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் இருக்கு அப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு தான் காமனா இருக்கு ஸோ பிஜே டிபி ரைட் ஓகே ஸோ பிஜே டிபி ஓகே இது ரெண்டு மட்டும் தான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல தனியா இருக்கு சோ இது ஆஃபும் கிங்கும் தான் தனியா இருக்கு அப்ப பிஜேடிபி வரணும் சோ பிஜேடிபி வர மாதிரி இந்த ஆப்ஷன் வரல சோ பிஜேடிபி இருக்கு இங்கேயும் வரல பிஜேடிபி இங்கே இருக்கு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை சோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சோ பார்க்கலாம் அப்ப கண்டுபிடிச்சுதான் ஆகணும் சோ ஃபேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடுத்த 4 ஸ்டேட்மெண்ட்லுமே ஃபேஷன் கிடையாது அப்ப இல்லாத கோட தான் இருக்கணும் அப்ப இல்லாத கோடுனா நல்லா கவனிங்க ஓகே சோ நமக்கு வந்து பிஜேடிபி இருக்கு சோ ஜிஒய் பாத்தீங்கன்னா இங்க இருக்கா கிடையாது அப்ப அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும் எண்ணெய் எடுத்தீங்கன்னா இங்க நமக்கு ஆன்சர் இருக்கு அதாவது இங்க நமக்கு அந்த எண்ணெய் இருக்கு சோ செகண்ட் ஒன் இஸ் அவர் ஆன்சர் ரைட் சோ செகண்ட் ஒன் இஸ் அவர் ஆன்சர் ஹியர் இப்போ இன்னொன்னு கூட நம்ம பண்ணலாம் இன்னொன்னா எப்படி சால்வ் பண்ணலாம்னா இத இப்போ இங்க இல்லாத கோடு ஓகே இங்க இல்லாத கோடு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கான்றத அது கூட செக் பண்ணிக்கலாம் நம்ம 5 ஆப்ஷன் கொடுக்கும்போது பட் ஏதாவது ரெண்டு ஆப்ஷன் வந்து காமனா இருக்கு ரெண்டு ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லாத கோடு இருக்குன்னா அப்ப கண்டிப்பா நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும் எப்படின்னா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இங்க இருக்கிற மூணுத்துல ஒரு கோடு வந்து அங்க இருக்க கூடாது ரைட் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜே இருக்கு எம்யூ இருக்கு ஜிஒய் ஓகே கிடையாது சரி அப்போ இது பாசிபிள் இருக்கும் இன்கேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணிருந்தோம்னா டிபி பிஜே இங்க இருக்கு சோ ஜிஒய் கிடையாது அப்போ இந்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஜிஒய் இங்க கோடு இல்ல அப்போ நம்ம கண்டிப்பா சால்வ் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஒன்
In the given code language, what does the code ET stand for? So ET stand for ET பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அந்த ரெண்டுத்துல மட்டும் தான் இருக்கு. அப்ப வேர்டு கூட அந்த ரெண்டுத்துல மட்டும் தான் இருக்கணும். ஹோப் இருக்கா? சோ இருக்கு. வேற எங்கயாவது ஹோப் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இல்ல. ஃபார் இங்க மட்டும் தான் இருக்கு. சோ வேற எங்கயாவது ஃபார் இருக்கா? கிடையாது. நெக்ஸ்ட் த இங்க கிடையாது. சோ த பாசிபிள் இல்ல. பெஸ்டும் கிடையாது, பாசிபிள். அப்போ ஹோப் இல்ல ஃபார் தான் பாசிபிள். அப்போ எய்தர் ஆர் வரும் நமக்கு. சோ எய்தர் ஹோப் ஆர் ஃபார். ஆப்ஷன் நம்பர் 5 is our answer. Next one. What is the code for high in the given code language? So high எங்க இருக்குன்னு பாருங்க நமக்கு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும்தான் ஹை இருக்கு. அப்போ பார்க்கலாம் கோட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதில் மட்டும்தான் இருக்கும். எம்யூ இங்கே ரிப்பீட் ஆகுது பாசிபிள் இல்லை. என்ஐ ரிப்பீட் ஆகுது பாசிபிள் இல்லை. இடி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ எக்ஸ்யூ. ஸோ எக்ஸ்யூ ஆப்ஷன் நம்பர் 5. ரைட். நெக்ஸ்ட் ஒன். வாட் வில் பி த கோட் ஃபார் த ஹெல்த் இன் த கிவன் கோட் லாங்குவேஜ்? ஸோ த ஹெல்த் பாருங்க. த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டுத்துலையும் காமனா இருக்கிறது என்னது பாருங்க. யூஏ கிடையாது. ரைட். ஸோ எல்ஒய் காமனா இருக்கு இங்க ரெண்டுத்துலயும். ஸோ பாசிபிள். எம்யூ கிடையாது, இடியும் கிடையாது. அப்போ எல்ஒய் வரணும். ஓகே. ஸோ எல்ஒய் வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ஹெல்த். ஸோ ஹெல்த் எங்க இருக்குன்னு பாருங்க. அதாவது ஹெல்த் வேற எங்கேயாவது இருக்கு நமக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஹெல்த் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் காமன். என்ஐ கிடையாது, எஸ்ஹெச் இருக்கு, யூஏ கிடையாது, இசட்ஓ கிடையாது. அப்போ என்ன வரும் நமக்கு? எஸ்ஹெச். தட் இஸ் LYSH. Option number 1 is our answer. Right. Next one. What is the code for best in the given code language? So best எங்க இருக்குன்னு பாருங்க. first statement, second statement வேற எங்கேயுமே இல்லை. So first statement and second statement common. NI கிடையாது, SH already பார்த்துட்டோம். UA காமனா இருக்கு. next ZO கிடையாது. அப்ப UA is our answer. That is option number. Okay, none of this. Right. So ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த ஆப்ஷன் கொடுக்கல. So none of this நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். Clear? Next one. Okay, so next one வந்து பாத்தீங்கன்னா arrangement based, that is okay. So மேல கொஞ்சம் டேட்டா இருக்கு. So பார்க்கலாம். 8 friends LMNO WXY and Z are seated in a straight line facing north, but not necessarily in the same order. That is 8 friends. So 8 people facing north in a straight line. So single straight line, 8 people. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, நம்ம பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்னொரு லைன் எடுத்துக்கிறேன். ஸோ 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ நம்பர்ஸ் எடுத்துக்கும் போது கரெக்டாக எடுத்துங்க. ஸோ கரெக்டாக எடுத்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பார்க்கலாம். எல்லாருமே நார்த். ஸோ நோ இஷ்யூஸ். ஓகே, இப்போ 1 by 1 சால்வ் பண்ணலாம் நம்ம. O's is fifth to the left of x ன்னு சொல்றாங்க. x does not sit at any extreme end of the line. அப்போ கண்டிப்பா xன்றது இந்த பக்கம் தான் வரணும். ஏன்னா எல்லா நார்த்ன்றதுனால லெஃப்ட்னா இந்த பக்கம் தான் வரும். அப்போ என்னது? எக்ஸ்ட்ரீமெண்ட் கிடையாது. அப்போ இங்க எடுத்த ஒரு பாசிபிலிட்டி வரும். 1 2 3 4 5. ஸோ ஃபிஃப்த் டு த லெஃப்ட். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன்ல எக்ஸ் இங்க எடுத்துட்டா 1 2 3 4 5 ஓ இங்க வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், எம்ஸ் இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஒய்ன்னு சொல்றாங்க. ஓகே, ஒய் இஸ் நெய்தர் இமிடியேட் நெய்பர் ஆஃப் 1 or x. அப்போ ஒய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் இங்கே வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது, நெக்ஸ்ட் இங்கேயும் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. அப்போ ஐ பாசிபிள் இந்த ரெண்டு இடத்துல தான் ஐ பாசிபிள் நமக்கு. சரி, ஒய் பாசிபிள். ஸோ ஒய் சப்போஸ் நம்ம இங்கே எடுத்துட்டோம்னா தேர்ட் டு த ரைட் வந்து எக்ஸ் இருக்காங்க, பாசிபிள் இல்லை. இப்போ ஒய் இங்கே எடுத்துக்கிட்டா 1 2 3 நம்ம எம் இங்கே எடுத்துக்கலாம். இதுதான் பாசிபிள் எம்முக்கும் ஒய்க்கும். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனில் ஓகே ஒய் இங்கே வராது, நெக்ஸ்ட் ஒய் இங்கேயும் வராது, நெக்ஸ்ட் ஒய் இங்கேயும் வராது. ஸோ ஒய் இங்கே எடுத்துக்க முடியாது. ஏன்னா தேர்ட் ரைட்ல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம் வரணும். அப்போ பாசிபிள் என்னது? இந்த ரெண்டு இடத்துல தான் பாசிபிள். இங்கே ஒய் எடுத்துட்டா 1 2 3 தேர்ட் பொசிஷனில் நமக்கு எக்ஸ் இருக்கு. அப்போ இங்கே ஒய் எடுத்துட்டா 1 2 3 இங்கே நம்ம எம் எடுத்துக்கலாம். ரைட். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி இப்போ நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன், Z seats second to the left of W சொல்றாங்க. Z seats second to the left of W னா so W இங்க எடுத்துட்டா second to the left X இருக்காங்க. இங்க W எடுத்துட்டா second to the left நமக்கு இங்க நம்ம Z place பண்ண முடியும். வேற இங்க W எடுத்துட்டா second to the left place பண்ண முடியாது. அப்போ W இங்க எடுத்துட்டா தான் Z இங்க place பண்ண முடியும். இந்த கண்டிஷன்ல W இங்க எடுத்துட்டா second to the left Z place பண்ணிக்கலாம். W இங்க எடுத்துட்டா second to the left. ஓகே, W இங்க எடுத்து second. ஓகே, ரைட். So W இங்க எடுத்துட்டா second to the left Z place பண்ணிக்கலாம். So வேற என்ன கொடுத்துறோம் பார்க்கலாம். neither W nor N is an immediate neighbor of O. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா W வந்து இங்க வரக்கூடாது. அப்ப இங்க வரக்கூடாதுன்னு இங்க W எடுத்தா இங்க செகண்ட் லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா? O இருக்காங்க. அப்ப இங்க W எடுத்துட்டா செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப்
W is Z. So இதுதான் possible. இப்போ N வந்து பார்த்தீங்கன்னா ஓக்கு நைபர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓக்கு இமிடியேட் நைபர்ஸ் தான் இப்போ காலியாக இருக்குது. அப்போ இந்த பாசிபிலிட்டி நமக்கு தப்பாகுது. அப்போ இங்கே ஓக்கு இமிடியேட் நைபரில் N பிளேஸ் பண்ண முடியாதுன்னா இங்கே லாஸ்ட்டில் N பிளேஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் ஒரே ஒரு பர்சன் யாரை மிஸ் பண்ணியிருக்கோமோ அவரை இங்கே நம்ம பிளேஸ் பண்ணலாம். யாரை மிஸ் பண்ணியிருக்கோம்? L மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியரா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ரிமைனிங் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணலாம். So first question inga, who amongst the following represent the person seated at extreme right end of the line? So extreme right end yaar iruka? N. So option number 4, N is our answer, right? So next one, based on the given arrangement, which of the following is true with respect to L? So first option, both W and M are immediate neighbors of L. Kadayad. Next, only two persons sit between L and O. Kadayad, immediate neighbors avanga. None of the given option is true. Only two people sits to the right of L. Kadayad. Y sits second to the right of L. So that is the correct one. So option number 5 is our answer, right? Next one, who amongst the following sits exactly between M and Y? So exactly between M and Y யாருக்கான்னு பாருங்க. So M and Y WX இருக்காங்க. So option number 1. Next one, how many persons are seated between W and N? So W and N நடுவுல யார் இருக்கா? X and M இருக்காங்க. அதாவது 2 members, right? Option number 3, 2 members. Next one, what is the position of W with respect to O? W with respect to O na, so 1, 2, 3, 4, that is 4th to the right, that is option number 4. Next one, so next one inequalities கொடுத்திருக்காங்க. So solve பண்ணலாம். So first conclusion என்ன கொடுத்தா? inequalities கொடுத்தாலே conclusion தான் first பார்த்துக்கணும் நம்ம. D greater than Q. So D greater than Q. So D and Q எங்க இருக்கு? Same statementல இருக்கு. Opposite symbols இருக்கு. So first one நமக்கு follow ஆகாது. Next L less than R. So L less than R அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே statementல தான் இருக்கு. L less than R opposite symbols இருக்கு. So first second ஒன்னும் follow ஆகாது. அப்ப என்ன சொல்லலாம்னா neither nor, that is option number 4, neither nor. Next one, G greater than V. So G greater than V பாருங்க. So G greater than V opposite direction symbol இருக்கு. So first one follow ஆகாது, right? So next one, D greater than I. So D greater than I. So I இங்க இருக்கு, D இங்க இருக்கு. Common variable என்னது நமக்கு? X. So இங்க இருந்து பார்த்தோம்னா equal to greater than or equal to greater than இருக்கு. So next X connect பண்ணோம்னா X is greater than I. That means what? Equal to greater than or equal to greater than greater than. அப்ப என்ன வரும் நமக்கு? Greater than தான் வரும். So D greater than I, that is second one is true. That is option number only 2 is true. Second option. Next one, Z less than Q. So Z less than Q ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. So Z less than or equal to less than, that is first one is true. Next one, B greater than Z. So B ல இருந்து Z க்கு பார்த்தோம்னா B வந்து தனியா இருக்கு, right? So next வேற next statementல இருக்கு. So B ல இருந்து பார்த்தோம்னா இங்க less than, so P வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணனும். B less than P and greater than. So opposite direction symbol. இந்த சிம்பலை பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ ஆகாதுன்னு சொல்லலாம். அப்ப என்ன சொல்லலாம்? Only one is true, that is option number 1. Next one, Y less than C. So Y less than C வேற ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. So கனெக்டிவிட்டி என்னன்னு பாருங்க, கனெக்டிவிட்டி E தான். So இங்க இருந்து நம்ம E கனெக்ட் பண்ணோம். பண்ணா Y is equal to less than or equal to less than C. That means first one follows. Next one, K greater than Q. So K greater than Q na, K இங்க இருக்கு, next Q இங்க இருக்கு. கனெக்டிவிட்டி என்னது? E தான். So E is greater than, sorry, K is greater than E and E is greater than or equal to greater than and equal to. That means what? Greater than or equal to greater than and equal to இருக்கு. அப்ப K greater than Q, that is true. That is both 1 and 2. Option number 3. Next one, so equal to இருந்தாலே ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், A greater than N இருக்கு. இங்க சேம் வேரியபிள் இருக்கு. ஓகே, இப்போ சேம் சப்ஜெக்ட் சேம் ப்ரெடிகேட் இருக்கு. ஸோ எதிராக வாய்ப்பு இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம செக் பண்ணிட்டு தான் அது எதிராரா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். ஸோ A greater than N இருக்கு. ஸோ A N எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ A equal to Gன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ G பிளேஸ்ல நம்ம Aவை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ A ல இருந்து பார்த்தா greater than or equal to greater than or equal to N வரைக்கும் பார்த்தா அப்போ என்ன சொல்லலாம்? நம்ம A greater than or equal to N தான் ட்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன்றும் ஃபாலோ ஆகாது. அப்ப இந்த ரெண்டு கம்பைன் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்? A greater than or equal to N ன்னு சொல்லலாமா? அப்ப என்ன சொல்லலாம் நம்ம? either or, that is option number 2, either or. ஓகே, சோ இந்த மாதிரி வந்தாலும் நமக்கு either or தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம். பட் ஆன்சர் நம்ம either or மார்க் பண்ண கூடாது, செக் பண்ணிட்டு தான் மார்க் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சோ நெக்ஸ்ட் ஒன் டைரக்ஷன் பேஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ சால்வ் பண்ணலாம். ரைட்.
ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே A is 35 meters west of B. A is 35 meters west of B. Next, point C is 20 meters north of A. Point C is 20 meters north of A. Okay, so maximum 35 விட கொஞ்சம் கம்மியா எடுத்துங்க. Next one, point D is 15 meters east of C. Point C is 15 meters, 15 meters east of C, that is D. Next one, point D is exactly midway between E and F, right? In such a manner that point E, D, F form a vertical line. So vertical line. So யார் எங்க இருக்கான்னு பார்க்கலாம். Vertical line of 40 meters. Point F is south of D. So point F is south of D னா 40 meters சொல்லிட்டாங்க. அப்ப இங்க F இருக்காங்கன்னா இது ஒரு 20 ஆகும். ஏன்னா total 40 இல்லையா? அப்ப இங்க E இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 20. Next one, G is 20 meters east of E. So G is 20 meters east of E. Okay, next one, how far and which direction is point G from B? So B ல இருந்து பார்க்கும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னு கேட்குறாங்க, ரைட்? ஓகே, ஸோ இதை கொஞ்சம் கம்மியாக ட்ராப் பண்ணிக்கலாம். 20 தானே, ரைட்? ஓகே, ஸோ 20 இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே G இருக்கும். ஸோ கரெக்டாக கவனிங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 15 மீட்டர்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 15 மீட்டர்ஸ். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 மீட்டர்ஸாக இருக்கும். ஸோ கரெக்டாக ஜிக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா பி இருக்கும். ஸோ ரைட், ஸோ கரெக்டாக ஜிக்கு கீழே தான் பி இருக்கும் நமக்கு, ரைட்? ஸோ இங்கே பி இருக்கும் நமக்கு. ஏன்னா இங்கே இது 15 மீட்டர்ஸ்னா அப்போ இது என்ன ஆகும்? இது வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ், இது 15 மீட்டர்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ் இல்லையா? ஸோ அப்போ கரெக்டாக இங்கே இருக்கும். ஸோ ஹவு ஃபார் அண்ட் விச் டிஸ்டன்ஸ், ஓகே, விச் டைரக்ஷன் கேட்குறாங்க. ஸோ பிலேருந்து ஜி பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கு? நார்த்தில் இருக்கு. எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா, ஓகே, ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 20, இது ஒரு 20. அப்போ 20 எவ்வளோ ஆகும் நமக்கு? 40. ஸோ 40 meters north. Option number 1 is our answer, right? Next one. So next one, blood relation base பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணலாம். M is sister of D. M is sister of D. D is mother of J and K. J and K. J is daughter of F. So J is daughter of F னா F இங்க வந்துருவாங்க. ஆல்ரெடி D ஃபீமேல்ன்றதுனால F வந்து மேல் ஆயிடுவாங்க. Next one, L is son-in-law of D. So L is son-in-law of D னா இங்க எடுக்கணுமா இங்க எடுக்கணுமா நமக்கு தெரியாது, இல்ல வேற யாராவது இருக்காங்களான்னு பார்க்கணும். Next one, F has only one daughter. F has only one daughter னா J மட்டும் தான் daughter. அப்ப K என்ன ஆகும்? Son. இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் போனோம்னா L is son-in-law of D னா அப்ப Lன்றது இங்க வந்துரும் நமக்கு. ஏன்னா ஒரே ஒரு டாட்டர் சொல்லிட்டாங்க இல்லையா? Next, okay, only one daughter and only one son. Okay, next one, Y is the daughter of M. So Y is the daughter of M. So Y இங்க வந்துரும். So Y is the daughter of M. K is married to S. So K is married to S. S ன்றது female ஆயிடும். So இதுதான் நம்மளோட family tree. அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது clear? So now, so question number 1 for that one. How is L related to J? So L related to J என்ன ஆகுது? Husband. That is option number 1, husband. Next one, how is Y related to D? So Y related to D என்ன ஆகுறாங்க பாருங்க. D ஓட சிப்ளிங் தான் M, M ஓட டாட்டர் தான் Y. அப்ப என்ன சொல்லலாம்? சிப்ளிங்கோட டாட்டர் என்ன சொல்லுவாங்க? nieceன்னு சொல்லுவாங்க. So option number 5, niece. Next one, how is S related to D? So S related to D பாருங்க. D ஓட, okay, so D ஓட son வந்து பாத்தீங்கன்னா K. So K ஓட, அதாவது சன்னோட வைஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா S. அப்ப சன்னோட வைஃப் என்ன சொல்லலாம்? டாட்டர் இன் லா. ஆப்ஷன் நம்பர் 1. Next one, so next one, arrangement based கொடுத்திருக்காங்க. so solve பண்ணலாம். so first என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். A, B, C, D, E, F and G live on 7 different floors of a building but not necessarily in the same order. The lowermost floor of the building is numbered 1 and the one above that is numbered 2 and so on till the topmost floor is numbered 7, right? So 7 floors கொடுத்திருக்காங்க. so next ஏதாவது variable இருக்கான்னு பார்த்தா, each one of them also likes different colors, namely red, green, pink, yellow, brown, purple and white but not necessarily in the same order. So 2 variables. so persons கொடுத்திருக்காங்க. next வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் லைக் பண்றாங்கன்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிட்டோம்னா 7 ஃப்ளோர்ஸ் இருக்கு. ஸோ 7, 6, 5, 4, 3, 2, 1, ரைட்? ஸோ நம்ம இப்போ ஒன்னொன்னா பிளேஸ் பண்ணலாம் அவங்க கொடுத்த டேட்டா படி. ஸோ பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ தட் 2 பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கலர்ஸ், இங்கே மறுபடியும் பர்சன்ஸ், மறுபடியும் கலர்ஸ்.
ஓகே ஓகே சார் பார்க்கலாம் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு. E lives on floor number 5. So E lives on floor number 5. So ரெண்டு பாசிபிலிட்டிலையும் எடுத்துக்கிறேன். Next only two people live between E and one who likes green. So two people 1 2 so green. Right, so மேல பாசிபிள் இல்லை, ஸோ ஒரு பாசிபிலிட்டி தான் வருது. A lives on one of the odd number floors above one who lives green. Right, so A வந்து பார்த்தீங்கன்னா odd number floorல இருக்காங்க, above one of the floor green. Right, so அப்போ A இங்கே பாசிபிள், அப்படி இல்லைன்னா A இங்கே கூட பாசிபிள். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வருது. ஸோ green இங்கே தான் இருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன், A does not live on topmost floor. A does not live on topmost floorனா மேல பாசிபிள் கிடையாது, ஸோ ஒரு பாசிபிலிட்டி தான் இப்போ நமக்கு வருது. Next one, only one person live between A and one who likes white. So A and one who likes white, one person, right? Okay, so பார்க்கலாம். ஸோ ஒயிட் அப்போ பாசிபிலிட்டி ஒன் பர்சன்னா அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் வர பாசிபிள். இப்போ நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வரும். ஸோ ஏ இங்கே இருக்கும், நெக்ஸ்ட் கிரீன் இங்கே இருக்கும், இன்னொரு பாசிபிள் ஒயிட் இங்கே இருக்கும் நமக்கு. Right, so ரெண்டு possible, only one person lives between A and one who likes white. G lives immediately above one who likes white. So G வந்து பார்த்தீங்கன்னா இங்க possible, இந்த கண்டிஷன்ல இங்க possible. Next, the one who likes pink lives one of the even number floors below E ன்னு சொல்றாங்க. So pink கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம E க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கணும், பிங்க் இருக்கணும். பட் எந்த ஃப்ளோர்னு தெரியாது. ஓகே, ஸோ எந்த ஃப்ளோர்னு தெரியாது, பட் என்ன சொல்லலாம் நம்ம, ஸோ எங்க இருக்கு, ஓகே, the one who likes pink lives on one of the floors, one of the even number floors below E, right? Okay, pink வந்து பார்த்தீங்கன்னா even number floor இந்த கண்டிஷன்ல பாசிபிள் நமக்கு. ஓகே, below E, ஸோ இது கூட பாசிபிள் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஈவன் E பாசிபிள். ஸோ வேற எங்க இந்த ரெண்டு பாசிபிலிட்டி இங்க இந்த கண்டிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாசிபிள் நமக்கு பிங்க். நெக்ஸ்ட் வேற எங்க பாசிபிள், இங்கேயும் பாசிபிள் பிங்க். ரைட், ஸோ பிலோன்னு சொல்றாங்க இல்லையா, சாரி பிலோ இ சொல்றாங்க, இ நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாசிபிள் என்னது, இங்க பிங்க் பாசிபிள். ஸோ இந்த கண்டிஷன்ல ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். ஸோ இ ஆல்ரெடி எடுத்திருக்கிறதுனால இப்போ இங்க இ பாசிபிள், சரி இங்க பிங்க் பாசிபிள், வேற இங்கேயும் பாசிபிள் இல்லை. அப்போ பிங்க் இங்க தான் பாசிபிள், ஒரு பாசிபிலிட்டி வருது. ரைட், ஸோ கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட், ஒன்லி ஒன் பர்சன் லிவ்ஸ் பிட்வீன் ஹூ லைக்ஸ் பிங்க் அண்ட் ஒன் ஹூ லைக்ஸ் ரெட். பிங்க்கும் ரெட்டுக்கும் ஒன் பர்சன், ஸோ ரெட் இங்க வந்துடும். இந்த கண்டிஷன்ல இங்க பாசிபிள் இல்லை, ஸோ இங்க தான் ரெட் வரும் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன், B does not like pinkன்னு சொல்றாங்க. ஸோ B does not like pinkனா இந்த கண்டிஷன்ல ஓகே, இங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பிளேஸ்ல நம்ம B பிளேஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், C lives immediately above F. ஸோ C lives immediately above Fனா ஸோ C and immediately above F. ஸோ C and immediately above F. Next one, the one who likes purple lives immediately below F. ஸோ immediately below Fனா கீழே வந்து நமக்கு பிளேஸ் இருக்கணும், பட் இங்க கிடையாது. ஸோ நெக்ஸ்ட், immediately below F யார் இருக்கா, purple, ரைட்? Okay, so next one, C does not like yellow. So C does not like yellow na remaining only one person, that is yellow inga vandrum. Appo remaining color enna color nama miss pannirkom, right? So enna color, brown, right? So brown inga vandrum. Okay, so next வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு person நம்ம place பண்ணி ஆகணும். So ரெண்டு person யாரை place பண்ணணும் பாருங்க. B does not like pink. So B does not like pink na inga B vandrum நமக்கு. So remaining only one person, that is A, B, C, D. So D வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்துரும் நமக்கு. கிளியரா? இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். கிளியர்? ஓகே. So who amongst the following lives on floor number 6? So floor number 6 யாருக்கா, F red, that is one who likes red, that is option number 1. Next one, which of the following combinations is true with respect to the given arrangement? C brown, that is true. B purple, right? So option number 1, C brown. Next one, which of the following statements is true with respect to the given arrangement, right? So E likes white, kadayadu, none of the given option is true. G lives immediately above E, so G lives immediately above E, adum kadayadu. The one who likes pink immediately above A, so one who likes pink immediately above A, option number 4, right? Next one, so next one, which of the following colors does D like? So D like what? Pink color, that is option number 3. Next one, right? Next one, if all the people are made to sit in alphabetical order from top to bottom, the position of how many people will remain unchanged? So top to bottom, A, B, C, D, right? So A, B, C, D, E, F, G. So என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க சேஞ்ச் ஆயிருக்கா, இங்கேயும் சேஞ்ச் ஆயிருக்கா, சேஞ்ச்ட், இது சேஞ்ச் ஆகல,
இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு, இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு, இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ எத்தனை சேஞ்ச் ஆகலை? ஒன்று தான். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 1. ரைட், ஒரு பர்சன் தான் சேஞ்ச் ஆகலை அந்த ஆர்டரில் நம்ம ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் பண்ணும்போது. கிளியரா? ஓகே, இன்னைக்கு பார்த்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.